ஹலோ பசங்களா, இந்த வீடியோவில் கிரேட் 9 சிபிஎஸ்இ சயின்ஸ் எக்ஸ்ப்ளரேஷன் சாப்டர் 6 ஹவு ஃபோர்ஸஸ் அஃபெக்ட் மோஷன் இந்த புது சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சேனலில் சயின்ஸ் சாப்டர்ஸ் 2, 4, 5 and 8 அதே மாதிரி மேத்ஸ் சாப்டர்ஸ் 1, 2, 3 and 4 பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்டுக்கு எப்படி போகணும்? நம்ம சேனல் உள்ளே வந்துட்டு உனக்கு நிறைய டேப்ஸ் இருக்கும். ஹோம் பேஜில் ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸ் அந்த மாதிரி அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீ கிளிக் பண்ண அப்படின்னா அது உள்ள என்னென்ன சாப்டர்ஸ், நான் இப்போ சொன்ன சாப்டர்ஸ் எல்லாமே ஃபோல்டர் வைஸ் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ உனக்கு எந்த சாப்டர் வேணுமோ அந்த சாப்டர் நீ கிளிக் பண்ண அப்படின்னா அதோட ரிலேட்டட் வீடியோஸ் உனக்கு ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். அதில் நீ 1 by 1 ஃப்ரம் த ஸ்டார்டிங் வீடியோலேருந்து 1 by 1 நீ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சாப்டருக்கு தேவையான ப்ரீ ரெக்விசைட். ஓகேவா? உனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த சாப்டருக்கு ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த சாப்டர் ஈஸியா இருக்கும். அதை பத்தி பார்க்க போறோம். அண்ட் தென் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னது, ஃபோர்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஃபோர்ஸோட மேக்னிடியூடை நம்மளால மெஷர் பண்ண முடியுமா, மெஷர் பண்ண முடியும்னா எப்படி மெஷர் பண்ணலாம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம், அண்ட் தென் அட் லாஸ்ட் மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன, ரெண்டும் சேமா இல்ல டிஃபரெண்டா. இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்குல்ல, அதுக்குள்ள ஆன்சரும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகேவா? நவ் லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் செஷன். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பிசிக்ஸ் சாப்டர் டிஸ்கிரைபிங் மோஷன் அரவுண்டஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம், மோஷன் அப்படின்னா என்ன, அண்ட் அதோட ரிலேட்டட் டெர்மினாலஜிஸ் எல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா உனக்கு இந்த சாப்டர் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் பசங்களா. இதுல என்ன சொல்றது, உனக்கு அந்த டிஸ்கிரைபிங் மோஷன் அரவுண்டஸ் வந்து அதோட டெர்மினாலஜிஸ் எல்லாம் உனக்கு ஈஸியா தெரிஞ்சது அப்படின்னா, அதுல உனக்கு நல்ல கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த சாப்டர் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் முடிச்சிடலாம். சரியா? ஸோ அந்த சாப்டர்ல இருக்க குட்டி கொஞ்சம் ரீகேப் மட்டும் போயிடலாம். ஃபர்ஸ்ட், மோஷன்னா என்ன? an object is said to be in motion if its position changes with time with respect to a reference point. Say for example, உங்க வீட்டில் ஒரு டிவி இருக்குன்னு வச்சுக்கோ. டிவிக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கபோர்ட் இருக்கு, ரைட் சைடில் ஒரு கபோர்ட் இருக்கு. நீ என்ன பண்ற, லெஃப்ட் சைடில் இருக்கிற கபோர்ட்லேருந்து ஏதோ ஒரு ஐட்டம் எடுத்து ரைட் சைடில் வைக்க போற, ரைட் சைட் கபோர்டில். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் எடுத்து வைக்கிறேன், இல்லை ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், எது வேணாலும். அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்கே நான் டிவியை வச்சுக்கிறேன். அப்போ நான் ஒருத்தங்க கிட்ட அதை அப்படி பண்ண சொல்லணும் அப்படின்னா நான் எப்படி சொல்லுவேன், அந்த டிவிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கபோர்ட்லேருந்து எடுத்து ரைட் சைடில் வைங்க அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. ரைட்டா? அப்போ அந்த டிவிலேருந்து அந்த மோஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் மோஷன். அந்த பொசிஷன் ஆஃப் an ஆப்ஜெக்ட் எப்படி மாறுது. கரெக்டா? அண்ட் தென் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், டிஸ்டன்ஸ் பார்த்தோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஸ்பீடுன்னு பார்த்தோம், விச் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி விச் டசன்ட் ஹேவ் டிரெக்ஷன். பட் அதே வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெலாசிட்டின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் விச் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன். ரைட்டா? அண்ட் ஆக்சிலரேஷன் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம், இதுதான் ஆக்சிலரேஷன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸ்பீட் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்றத சொல்றது தான் ஸ்பீட். அதே வெலாசிட்டின்றது எவ்வளவு ஃபாஸ்டா அண்ட் எந்த டிரெக்ஷன் இன்வால்வ் ஆயிடும், தட் இஸ் வெலாசிட்டி. வின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. வெலாசிட்டி இட்ஸ் a vector quantity. Acceleration again it depends on velocity, so it is also a vector quantity. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனாக இருக்கும். அதே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிசலரேஷன் சொல்லுவாங்க, இல்லை ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ஒரே ஸ்பீட்ல போதும் அப்படின்னா விச் மீன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டியும் அதே தான், ஃபைனல் வெலாசிட்டியும் அதே தான், ஒரே ஸ்பீட். அப்போ v மைனஸ் யூ, வியும் ஒன்று தான், யூவும் ஒன்று தான். ஒரே 30 கிலோமீட்டர்லேயே போதும் அப்படின்னா 30 - 30 0 ஆயிடும்ல. அப்போ ஆக்சிலரேஷன் நம்மளுக்கு அங்கே 0வா இருக்கும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா. ஓகேவா? இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. அண்ட் தென் ஒரு 5 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். இந்த 3 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் தென் லாஸ்ட் 2 ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஈக்குவேஷன். இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த சாப்டருக்கும். அண்ட் தென் பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் இப்போ நம்ம பார்க்க தேவையில்ல, அதை நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்றேன். இந்த சாப்டர்ல நம்மளுக்கு பெருசா இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி நீ மக்கடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலாவுமே கிடையாது, அதர் தென் F is equal to ma.
அப்படின்னா என்னது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். அதே மாதிரி weight is equal to mg, mass into gravity, gravitation. ஓகேவா? கிராவிட்டி அது வந்து 9.8 மீட்டர் per second ஸ்கொயர். இது நான் போன அந்த சாப்டர்லையுமே இதை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். கிராவிடேஷனல் இதுன்னு உனக்கு எங்கேயாவது ஆக்சிலரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அது நீ 9.8 மீட்டர் per second ஸ்கொயராக எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சாப்டர்லேயே வரும். இந்த 2 ஈக்குவேஷன்ல ஆக்சிலரேஷன் இருக்கா? இந்த ஆக்சிலரேஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உனக்கு இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டைம் இது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, இல்லை டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, டைம் கொடுக்காம. ஸோ இதுலேருந்து நீ ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே இந்த ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ் அண்ட் மாஸ் அவங்க கொடுத்துருவாங்க, நீ ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சி அதை எடுத்துட்டு போய் இந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ஃபைனல் வெலாசிட்டியோ இனிஷியல் வெலாசிட்டியோ டிஸ்டன்ஸோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ரெண்டும் லிங்க்டுன்னு சொல்கிறேன். கைனமேட்டிக் இதுதான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸாக இருக்கும். மிச்சதெல்லாம் வந்து உனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த 2 ஃபார்முலாவையும் இப்போ ஜஸ்ட் உனக்கு டிஸ்பிளே பண்ண. ஏன் இந்த ஃபார்முலா அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஹவு ஃபோர்ஸஸ் அஃபெக்ட் மோஷன். ஸோ நம்மளுக்கு இதை பற்றிலாம் தெரியும். வி நோ டு டிஸ்கிரைப் மோஷன் யூசிங் பொசிஷன் வச்சு, வெலாசிட்டி வச்சு, ஆக்சிலரேஷன் வச்சு, எல்லாம் ஆல் ஃபைன். பட் வாட் இஸ் காசிங் தட் மோஷன்? ஒரு புக் இருக்கு அப்படின்னா அந்த புக் தன்னால போய் லெஃப்ட் கபோர்ட்லேருந்து போய் ரைட் கபோர்டில் உட்காந்துக்குமா? இல்லை. அப்போ அதாவது மேனுவல் இன்டர்வென்ஷன் சில இடத்துல தேவைப்படும், சில இடத்துல ஃபோர்ஸ்க்கு தேவைப்படாது. ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் அதெல்லாம் வந்து இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ எந்த கான்டாக்டும் இல்லாமல். பட் சில இடத்துல கான்டாக்டும் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அந்த எது வந்து மோஷனை காஸ் பண்ணுது? வாட் காசஸ் அ சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்? வாட் காசஸ் அ சேஞ்ச் இன் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்? அந்த காஸ் என்ன அப்படின்னா அதுதான் ஃபோர்ஸ். எய்தர் இட் குட் பி எய்தர் அ புஷ் ஆர் அ புல், எதுவா வேணா இருக்கலாம். ஓகேவா? பட் எனிவேஸ் வி நீட் a force to change the position of an object from one place to another place. ஒன்று மாறுது அப்படின்னா அந்த இடத்துல உனக்கு ஃபோர்ஸ் தேவைப்படும். ஃபோர்ஸ் நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? எதை பண்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? இட் கேன் மேக் an object move from rest. ஒரு பால் அமைதியாக உட்காந்துட்டு இருக்க பாலை நம்ம கிக் பண்ணி விட்டோம் அப்படின்னா that will move. ஸோ ரெஸ்ட்லேருந்து மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. It will help to change the speed of a moving object. ஒரு பால் ஒரு ஸ்பீடில் வந்துட்டு இருக்குன்னா நம்ம இன்னும் நல்ல ஃபோர்ஸில் அதை கிக் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக அது ஓடும். ஸோ அதோட ஸ்பீடை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், டிரெக்ஷனை மாற்றலாம். ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க பாலை இன்னொரு பக்கத்துக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணி விடலாம். ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணலாம், லைக் ஸ்கியூசிங் எ லெமன். ஓகேவா? இதெல்லாம் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். கிக்கிங் அ பால், தட் வில் மேக் தி பால் மூவ் if it is at rest. Otherwise, it will make the ball to move at a higher speed. And then striking a ball. Force changes the direction of the ball. கிரிக்கெட்லலாம் நம்ம பார்த்துப்போம்ல, பவுலர் எடுத்துட்டு வந்து பவுல் பண்ணுவாரு பாலை. அதை பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, அழகா டிரெக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. ரைட்டா? எங்க ஆள் இல்லைன்னு பார்த்து பவுண்டரிக்கு. ஸ்கியூசிங் அ லெமன். Force changes the shape of an object. ஃபோர்ஸுக்கு டிரெக்ஷன் உண்டா? இஸ் இட் அ ஸ்கேலார் குவான்டிட்டி ஆர் அ வெக்டார் குவான்டிட்டி? நம்ம இப்போதான் பார்த்தோம் இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த டிரெக்ஷன் ஆஃப் தி பால் அப்படின்னு. ரைட்டா? அப்போ நீ நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை ஹிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எங்கே ஹிட் பண்ணேன், லெஃப்ட்லையா ரைட்லையா, எந்த டிரெக்ஷனில் அது போகுது கேட்போம்ல. ஸோ ஃபோர்ஸ் ஹேஸ் டிரெக்ஷன். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. Whenever any type of force acting on an object is described, its direction is also described. Different forces act in different directions. என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் வந்து என்னென்ன டிரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எர்த் புல்ஸ் தி ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட்ஸ். ஸோ அது வந்து கீழே பார்க்க. பியாயண்ட் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் எல்லாம் என்னன்ற எக்ஸ்பிளனேஷன் நான் உனக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் தரேன். ஓகேவா? பியாயண்ட் ஃபோர்ஸ்னா என்ன? அது வந்து இட் வில் ஆக்ட் அப்வர்ட்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும்,
like poles will repel and unlike poles will attract. So it will pull, the magnet pulls or pushes the object. Iron மாதிரி object it will pull, other object it will not. அதே மாதிரி similar poles எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா it will push, repel. Frictional force, அது மோஷன் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் directionல it will act. Frictional force. Electrostatic force again, like charges will repel and unlike charges will attract. So in opposite directions. Force is a physical quantity as like நம்ம velocity, acceleration எல்லாம் படிச்ச மாதிரி இதுவும் ஒரு physical quantity தான். நம்ம physicsல படிக்கிற ஒரு quantity. It is a vector quantity which has both magnitude and direction. Magnitude will tell how much force we are applying. எவ்வளோ force நம்ம கொடுக்கிறோம். Direction will tell in which direction we are applying the force. சரியா? So a force has இது ஒரு tail and head மாதிரி represent பண்ணியிருக்காங்க. The arrow head represents the direction and the length of the arrow represents the magnitude. எவ்வளோ strengthல குத்துறோம் அப்படின்றது. SI unit. 3 laws of motion. அதை வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? ஐசக் நியூட்டன் இல்ல? ஸோ அதனால அவரை ஹானர் பண்றதுக்காக அவரோட நேம்ல தான் SI யூனிட் நியூட்டன், which should start with a small n. சரியா? பட் when you write it as a letter ல நீ எழுதுன அப்படின்னா கேபிட்டல் n போட்டுக்கணும். நியூட்டன் கம்ப்ளீட்டா எழுதும் போது ஸ்மால் லெட்டர்ல தான் n போடணும். ஓகே. ஸோ நம்ம ஃபோர்ஸ் எப்படி சொல்லுவோம்? 20 நியூட்டன், 30 நியூட்டன் இந்த மாதிரி சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியுது ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூடும் இருக்கு, டிரெக்ஷனும் இருக்கு அப்படின்னு. ஸோ எய்தர் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலோ இல்லை டிரெக்ஷன் சேஞ்ச் ஆனாலோ இல்லை ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலோ ஃபோர்ஸோட எஃபெக்ட் சேஞ்ச் ஆகும். மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனால் என்ன அர்த்தம்? நான் 20 நியூட்டன்ல எதையோ உன கிக் பண்றேன் அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு அர்த்தம். இதே 100 நியூட்டன்ல கிக் பண்றேன் அப்படின்னா ஐ எம் அப்ளைங் லார்ஜர் ஃபோர்ஸ். ரைட் சைடா லெஃப்ட் சைடா அப்படின்றது டிரெக்ஷன். ஓகே. Types of forces. நம்ம இப்ப பார்த்தபடி a force is a push or a pull that can change the state of motion of an object. Contact force and non-contact force in 2 types of forces இருக்கு. இது ரொம்ப இன்டெப்தா தெரியணும்னு அவசியம் இல்லை. இது உன் புக்லையும் இல்லை. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம ஆல்ரெடி போன கிரேட்ஸ்லேயே படிச்சிருப்போம். பட் புக்கில் வந்து நீ அடுத்தடுத்து போகும்போது உனக்கு பியோயண்ட் ஃபோர்ஸ்னா அதெல்லாம் வந்து அங்கங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்றது உனக்கு தெரிஞ்சதுன்னா அங்கே நீ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த இமேஜ் போட்டிருக்கேன். ஓகேவா? இல்லாட்டி உனக்கு வந்து டென்ஷன் ஃபோர்ஸ்னால் என்னது அப்படின்றது தெரியாது. அந்த இடத்துல அவங்க டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றத மட்டும் மென்ஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்காம. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஸ்லைட். கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா as the name says these forces will act only when 2 objects are in physical contactல வரும்போது தான் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னா it will act without any physical contact between the objects. டச் பண்ணணும், நம்ம தொடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லாமல் இதுக்கு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமையே நடக்கும் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸஸோட டைப்ஸை பார்த்துடலாம். அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற ஒரு ஃபோர்ஸ், புஷ் ஆர் புல் அப்ளைட் டு ஆன் அன் ஆப்ஜெக்ட் பை அ பர்சன் ஆர் அனதர் ஆப்ஜெக்ட். நம்ம போய் உன்னை புஷ் பண்ணுறோம், உன்னை புல் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். நம்ம அப்ளை பண்ணுறோம், ஓகே. அது என்ன அனதர் ஆப்ஜெக்ட் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. நீ இதை புல் பண்ற அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இதை புல் பண்ணும், கரெக்டா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது அப்ளைடு ஃபோர்ஸ். அதனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா a force that opposes the motion between 2 surfaces in contact. ஒரு 2 சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல வரும்போது ஒரு மோஷன் நடக்குதுன்னா அதை அப்போஸ் பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பையனே எடுத்துக்கலாமே, இவன் புஷ் பண்றான், இவன் ஒரு ஃபோர்ஸா அப்ளை பண்றான், இவன் இந்த பக்கமா முன்னாடி அப்ளை பண்ணிட்டு இருக்கான்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் இன் தி ஆப்போசிட் டிரெக்ஷன். ஓகேவா? அதனால இவன் புஷ் பண்றது இப்போ ஸ்டாப் பண்ணிட்டானா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அலோன் வில் ஆக்ட் அண்ட் தி ஆப்ஜெக்ட் வில் நாட் மூவ் ஃபர்தர். அது அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். அதே தான் நம்ம பைசைக்கிளில் போகும்போது கூட நீ பைசைக்கிளில் பெடல் போடுவ இல்லை, அங்கேயும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். நீ எவ்வளோ தூரம் பெடல் போட்டுட்டே இருக்கியோ அவ்வளோ தூரம் அது நகர்ந்து முன்னாடி போயிட்டு இருக்கும். நீ எப்போ அதை ஸ்டாப் பண்ணுறியோ கொஞ்சம் தூரம் போய் அப்படியே நின்றும். பிகாஸ் நீ போடுற ஃபோர்ஸை நீ ஸ்டாப் பண்ணிட்ட. ஒன்லி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் அக்கர் தர். அதனால அது மட்டுமே நடக்கிறதுனால நம்மளை அதை ஸ்டாப் பண்ணிடும்.
ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ஒரு மோஷன் இருக்கு அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் ஆல்வேஸ் ஆக்ட் இன் தி ஆப்போசிட் டிரெக்ஷன். நார்மல் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்லிடுறேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் எனி டூ ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஹேவ் மாஸ். வெயிட் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷன், எர்த் வந்து அட்ராக்ட் பண்ணது இல்லை, அதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இட் ஆக்ட்ஸ் ஓவர் எனி டிஸ்டன்ஸ். நம்ம எங்கேருந்து போட்டாலும் கீழே வந்து விழுந்துரும். தட் இஸ் கால்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எர்த் புல்ஸ் தி ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட்ஸ். கீழே பார்க்க புல் பண்றது தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ பேக் டு நார்மல் ஃபோர்ஸ். இப்போ இந்த புக் மேல நம்ம டேபிள் வச்சிருக்கோமா, எர்த் வந்து புல் பண்ணும். கரெக்டா? எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதை புல் தானே பண்ணும். அப்போ இந்த புக் வந்து டேபிளுக்கு உள்ள வழியா போய் ஏன் கீழே போகல எர்த்துக்கு? ஏன்னா இது டேபிளோட சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கு. ரைட்டா? எந்த ஒரு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நம்ம எதுல வைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஃபோர்ஸை பெர்பெண்டிகுலரா மேல தட் வில் இம்போஸ் அ ஃபோர்ஸ். அதுக்கு பேர் தான் நார்மல் ஃபோர்ஸ். இப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? டேபிள் இருக்கா? டேபிளுக்கு பெர்பெண்டிகுலரா இது நார்மல் ஃபோர்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ டேபிள் எடுத்துட்டேன்னா உனக்கு அந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸே இருக்காது. அப்போ கீழே விழுந்துரும். டேபிள் இல்லாம கீழே விழுந்தாலும் எவ்வளவு தூரம் போகும்? ஃப்ளோர் வரைக்கும் போகும். கரெக்டா? அகெயின் அந்த ஃப்ளோர்ல உனக்கு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும் பெர்பெண்டிகுலரா. அதனால அது ஃப்ளோர்ல அப்படியே நின்றுது அந்த புக்கு. இல்ல இந்த நார்மல் ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? உள்ள பூந்து நேரா உள்ள போயிடும் எர்த்துக்குள்ளேயே. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். சரியா? ஸோ த சப்போர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இந்த சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸ்னாலுமே that will exert a force that is called normal force. அது ஃப்ளோர் ஆகட்டும், இல்ல ஏதாவது ஸ்லாப் ஆகட்டும், இல்ல டேபிள் ஆகட்டும், சேர் ஆகட்டும், எதுல வச்சாலும் it will exert a normal force. இதெல்லாம் நேச்சுரல் ஃபோர்ஸஸ், நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸஸ் கிடையாது. சரியா? அடுத்து டென்ஷன் ஃபோர்ஸ். தி புல்லிங் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை அ ஸ்ட்ரிங், a rope or a wire when it is stretched tight. இங்க பக்கெட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுருக்காங்க ஒரு த்ரெட்ல. அப்போ என்ன பண்ணும்? பக்கெட் அதை புல் பண்ணுமா? இல்ல, அந்த த்ரெட், அந்த ஒரு கயல் தான் என்ன பண்ணும்? ரோப் தான் பக்கெட்டை இழுக்கும். தட் இஸ் அ புல்லிங் ஃபோர்ஸ். ஆக்சுவலி டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் அ புல்லிங் ஃபோர்ஸ். அதனால தான் தி புல்லிங் ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டாங்க. இந்த ரோப் வந்து பக்கெட்டை இழுக்கும். கரெக்டா? அந்த ரோப்ல அங்க நடக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ். பேசிக்கலி நீ ரோப்பு அந்த மாதிரி இதெல்லாம் இப்படி கெட்டி விடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நடுவில் இருக்கிறது டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது உனக்கு தெரியணும். தண்ணி அரைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்றது. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். தி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை அ ஸ்ட்ரெச்ட் ஆர் கம்ப்ரஸ்ட் ஸ்ப்ரிங். இங்க நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கா, நம்ம அதை இழுத்தோம் அப்படின்னாலும் அதை என்ன பண்ணதான் ட்ரை பண்ணுவோம்? அது ஃபர்ஸ்ட் என்ன ஷேப்ல இருந்துச்சோ அந்த ஷேப்புக்கே அது ஓடிடும். கரெக்டா? அதை நீ கம்ப்ரஸ் பண்ணினாலும் அது ஃபர்ஸ்ட் எந்த ஷேப்புக்கு இருந்துச்சோ அந்த ஷேப்ல வந்து தான் முடியும். நம்ம அதை ஸ்ட்ரெச் பண்ண ட்ரை பண்ணாலும் திரும்ப அதை ஓடி போய் முதல்ல அந்த ஷேப்புக்கே ஓடி போயிடும். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், பிகாஸ் இட் வாண்ட்ஸ் டு ரீஸ்டோர் இட்ஸ் ஷேப், அந்த ஷேப்புக்கே போயிடணும்னு தான் அது ஆசைப்படும். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது பேராஷூட் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அந்த ஒரு ஏர் ரெசிஸ்டன்ஸ், நம்மளோட இதுவும் அகெயின் மோஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல, ஆஸ் லைக் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் மாதிரி அதுக்கு அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். தி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஏர் தட் அப்போசஸ் தி மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் த்ரூ ஏர். சே ஃபார் எக்ஸாம்பிள் பேராஷூட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? கீழே இழுக்க ட்ரை பண்ணும். அப்போ பேராஷூட் வந்து ஃபாஸ்டா வந்து கீழே வந்து விழுந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? இன்ஜூரி ஆயிடும். கரெக்டா? அந்த இடத்துல நம்மளுக்கு எதுதான் ஹெல்ப் பண்ணுது? ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் கொஞ்சம் நம்மள அங்கேயும் இங்கேயும் ஆட்டி அப்படியே தொட்டில் ஆட்டின மாதிரி ஆட்டி பொன் போல எடுத்துட்டு வந்து கிரவுண்ட்ல வந்து சேர்த்துரும். அது ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். அண்ட் தென் பியோயண்ட் ஃபோர்ஸ். அது என்னது? நீ ஒரு வாட்டர்ல ஒரு ஃபுட்பாலையோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை உள்ள நீ அமுக்க ட்ரை பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா அது திரும்ப மேலே வருதா? ஸோ நம்ம அதுக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கீழே இருந்து அது அந்த வாட்டர் இல்லை லிக்விடோ இல்லை கேஸோ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் தான் பியோயண்ட் ஃபோர்ஸ். சரியா? தி அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை அ லிக்விட் ஆர் அ கேஸ்
on an object immersed in it. அது உள்ள திணிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னா அது மேல மேல வந்துடும். அது buoyant force. அதனால தான் ships can sail மிதந்துட்டு இருக்கு, இல்லைன்னா உள்ள மூழ்கிடும்ல, இந்த buoyant force இருக்கிறதுனால தான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், நம்ம கான்டாக்டே இல்லாமல் நடக்கிற ஃபோர்ஸஸ் இதெல்லாம். அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எந்த கான்டாக்டும் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ லைக் போல்ஸை கொண்டு வந்தேன்னா இட் வில் ரிப்பல், எந்த கான்டாக்டுமே இல்லாமல் அதை டச் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. அன்லைக் ஃபோர்ஸஸ் வில் அட்ராக்ட். அதே மாதிரி தான் அயனை பக்கத்தில் கொண்டு போனாலே தட் வில் அட்ராக்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் வித்தவுட் எனி கான்டாக்ட் இட் கேன் ஹேப்பன். லைக் சார்ஜஸ் வில் ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் வில் அட்ராக்ட். ஓகேவா? இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த சாப்டர்ல நம்ம அங்கங்க இந்த ஃபோர்ஸ் எல்லாம் நீ கேள்விப்படுவேன். ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ், பியோயன்ட் ஃபோர்ஸ். அப்போ அது என்னன்னு உனக்கு தெரியாம இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இப்பவே சொல்லிட்டேன். அண்ட் தென் கம்ஸ் மெஷரிங் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ்னா என்ன? ஃபோர்ஸ்னு இவ்வளோ நேரம் படிச்சாச்சு. அதை நம்மளால மெஷர் பண்ண முடியுமா? மெஷர் பண்ண முடியும் வித் தி ஹெல்ப் ஆஃப் அ ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஓகேவா? ஸ்ப்ரிங் பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும்? இட் வில் மெஷர் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ். ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நீ கெட்டி தொங்க விட்ட அப்படின்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல அது நியூட்டன்ல தான் இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன்ல உனக்கு காட்டிடும். தி பாயிண்டர் ஷோஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் இன் நியூட்டன்ஸ். ஓகே, இந்த பாக்ஸ் வந்து 2 நியூட்டன், இந்த ஸ்டோன் 3.5 நியூட்டன், இந்த பக்கெட் ஆஃப் வாட்டர் வந்து 5 நியூட்டன். இந்த மாதிரி உனக்கு நியூட்டன்ல தெரியும். அண்ட் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே யூ கேன் ஆல்சோ புல் அ ஸ்ட்ரிங் அண்ட் யூ கேன் சி த புல்லிங் ஃபோர்ஸ். நீ என்ன புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்குற அப்படின்றதையும் we can measure using a spring balance. The smallest force we can directly feel is about 1 millinewton, such as a light touch. ஒருத்தங்களை லைட்டாக நம்ம டச் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குமாமா? 1 மில்லி நியூட்டன், 10⁻³ நியூட்டன். அந்த ஃபோர்ஸை தான் நம்மளால ஸ்மாலஸ்ட் ஃபோர்ஸ் we can directly feel. அதுக்கும் ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ்லாம் we cannot feel, but we can measure with specialized experiments வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் நம்மளால 10⁻³ நியூட்டன் வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியும், நம்மளால ஃபீல் பண்ண முடியும். மெஷர் பண்ண முடியும் இல்லை, ஃபீல் பண்ண முடியும். ஸோ மெஷர் பண்ணுறத 10⁻24 நியூட்டன் வரைக்கும் நம்மளால மெஷர் பண்ண முடியும், which is called யோக்டோ நியூட்டன். But again, it needs some specialized experiments to measure. ஓகேவா? And then comes வெயிட்னா என்ன? வெயிட் இஸ் அ ஃபோர்ஸ் டூ. வெயிட்டும் ஒரு வகையான ஃபோர்ஸ் தான். வெயிட் இஸ் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வித் விச் தி எர்த் புல்ஸ் எவ்ரி ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ்ல எர்த் நம்மளை பிடிச்சி நிற்க வைக்குது, அதுதான் வெயிட். அப்போ நம்ம வெயிட்டை வந்து கிலோகிராம்ல எல்லாம் சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்க ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன் தானே அதோட யூனிட்னு சொன்னீங்க. அப்போ எப்படி வெயிட் இஸ் அ ஃபோர்ஸ் அப்படின்னா அதுக்கு தான் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஹியர் கம்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன? மாஸும் வெயிட்டும் சேமா இல்லை டிஃபரெண்டா? பசங்களா, நம்ம எவ்ரிடே லைஃப்ல வி ஆஃபன் சே என்னோட வெயிட் வந்து 50 kg, என்னோட வெயிட் வந்து 40 kg அப்படி சொல்லுவோமா? But that is not correct with respect to physics. நம்ம இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் என்னதுதான்? நம்மளோட மாஸ். that is not our weight. சரியா? கிலோகிராம்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது இட்ஸ் அவர் மாஸ். How is weight related to mass அப்படின்னா weight is the force due to gravity. எர்த் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஃபோர்ஸ்ல நம்மளை இழுக்குது, அதுதான் வெயிட். ஸோ வெயிட்டை நீ எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா மாஸ் இன்டூ கிராம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு பர்சன் வந்து 50 கிலோகிராம் மாஸ் அக்கார்டிங் டு பிசிக்ஸ். ஓகேவா? நாட் இன் ஆர் டெய்லி லைஃப்ல வந்து நம்ம 50 kgன்னு சொல்லணும், அப்படி இல்லை. அக்கார்டிங் டு பிசிக்ஸ் மாஸ் வந்து 50 kg அதுக்கு அப்படின்னா ஜி நம்மளுக்கு தெரியும் ஆல்வேஸ் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்னதான் 9.8 m/s² தான். ஸோ இந்த மாஸையும் 9.8ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வெயிட், விச் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் நியூட்டன். ஓகேவா? ஸோ இங்கே டிஃபரன்சஸ் உனக்கு இருக்கு. மாஸ் அப்படின்றது அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளோ மேட்டர் இருக்குன்றது தான். அது நம்ம எங்க போனாலும் மாஸ் சேஞ்சே ஆகாது.
ஓகேவா, ஒரு பாக்ஸ் இங்க இருக்கா, அது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போதுமா, எங்கேயுமே அதோட மாஸ் எவ்வளவோ 5 kgனா அது எப்பயுமே 5 kg, அதுதான் அதோட மாஸ். எர்த்ல எப்படி இருக்கோ அதே தான் நம்ம மூணுக்கு கொண்டு போனாலும் சரி, ஸ்பேஸுக்கு கொண்டு போனாலும் சரி, அதுதான் அதோட SI யூனிட் கிலோகிராம் மாஸ்க்கு. இதே வெயிட்னா இட்ஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வித் விச் தி எர்த் புல்ஸ் அன் ஆப்ஜெக்ட். எர்த் வந்து எவ்வளவு தூரத்துல புல் பண்ணுது அப்படின்றது அதுதான் வெயிட். தட் சேஞ்சஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். நீ எர்த்ல இருக்கும் போது நம்ம அழகா நிக்கிறோமா, ஏன்னா இங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இதே மூணுக்கு போனோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். அதுவே நம்ம ஸ்பேஸுக்கு போனோம் அப்படின்னா அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸே இருக்காது. அதனால தான் எல்லாரும் மிதந்துட்டு இருப்பாங்க ஸ்பேஸ்ல. ஓகேவா, அப்போ வெயிட் சேஞ்ச் ஆகுமா நம்மளுக்கு இங்கேக்கும் அங்கேக்கும் அப்படின்னா? ஆமா, சேஞ்ச் ஆகும். ஏன்னா இட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்ல, m into g. இந்த g யோட வேல்யூ உனக்கு மாறும். மாஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், 50 kgனா 50 kgலே தான் இருக்கும். பட் g யோட வேல்யூ என்னவாயிடும், ஸ்பேஸ்ல 0 ஆயிடும். அப்போ வெயிட்டும் 0 ஆயிடும். அதனால தான் எல்லாரும் அப்படியே மிதந்துட்டு இருப்போம். நீ போனவங்களெல்லாம் பார்த்துப்பேல நியூஸ்ல எல்லாம் ஆஸ்ட்ரானட்ஸ் எல்லாம் எப்படி மிதந்துட்டு இருக்காங்கன்ட்டு, அந்த மாதிரி இருக்கும் வெயிட். இட் டிபெண்ட்ஸ், இட் சேஞ்சஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். பட் மாஸ் அப்படி கிடையாது. இன்னொரு ஃபன்னி ஒன்று சொல்லட்டுமா, ஒரு ஃபன்னியா ஒரு விஷயம். எத்தனை பேர் பசங்களா சிங்கம் மூவி பார்த்துருக்கீங்க? அதுல உள்ள ஃபேமஸ் டைலாக் தெரியுமா? என்ன சொல்லுவாரு சூர்யா சார்? நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் சொல்லுவாருல்ல. ஆக்சுவலி அந்த டைலாகே அப்போ என்ன ஆயிடுது, அது தப்பு. நம்மளை இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அவர் எப்படிதான் சொல்லியிருந்துருக்கணும், ஓங்கி அடிச்சா 1000 நியூட்டன்ஸ் வெயிட் அப்படித்தானே சொல்லியிருக்கணும். இல்லைன்னா ஓங்கி அடிச்சா 1.5 டன் மாஸ்ன்னு சொல்லியிருக்கணும். கரெக்டா? அது இல்லாம அவங்க மாத்தி சொல்லிட்டாங்க. ஆஸ் பெர் பிசிக்ஸ் அந்த டயலாக் வந்து தப்பு. இத அந்த சிங்கம் டீம் பார்க்குற வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க பசங்களா. ஓகேவா, அதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போலாம். இப்போ நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணோம்? ஃபோர்ஸை ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அங்கேயே. ஓகேவா, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெயிட் எல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம் செஷன். அண்ட் நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸஸ் பத்தி பார்க்கலாம். இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற பிடிஎஃப்ஸ் எல்லாம் உனக்கு ஈஸியா நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். And see you all in the next session. Till then, take care. Bye-bye.